வணக்கம் entrepreneurs. உங்க பிசினஸ்ல ஒரே நாள்ல 100 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அப்படினு கேட்டா கஷ்டமான விஷயம் தாங்க. ஆனா ஒரே நாள்ல 100 பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கானா நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. உங்க கஸ்டமர்ஸோட பிரச்சனை, வெண்டர்ஸோட பிரச்சனை, அவ்வளோ ஏன் எம்ப்ளாயீஸோட பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் ஒரே நாள்ல சந்திக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்த்து நம்ம பிசினஸ்ல growth நோக்கி டிராவல் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நம்ம ஆபீஸ்ல ஒரு 5 முக்கியமான லீகல் டாக்குமெண்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். என்ன அந்த 5 முக்கியமான லீகல் டாக்குமெண்ட்ஸ் டீடைலா பார்த்துடலாங்க. அண்ட் எங்க சேனலுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ்ல இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அத்தனை பேரும் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாம தன்னுடைய பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும் அப்படின்றது தான் எங்களோட எண்ணம். நான் அறிவழகன் பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல பிசினஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. பிசினஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது என்னன்னா, உங்களுடைய நிறுவனம் ஒரு தனி நபரோடவோ இல்லை இன்னொரு பிசினஸோடவோ போடக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை தான் நம்ம வந்து பிசினஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றோங்க. இதுல அந்த முக்கியமான 5 லீகல் அக்ரிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒன்று NDA, அதாவது நான் டிஸ்க்ளோஷர் அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அக்ரிமெண்ட்டுங்க. தமிழ்ல இதை ரகசிய காப்பு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சினிமாவில் ஒரு ஆட் வரும் இல்லைங்களா, நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து எல்லாரையும் நம்பிடலாம் முடியாது. பிசினஸ்லன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. அதாவது நம்மளுடைய சீக்ரெட் இன்கிரீடியண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நோ ஹவ்வாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து, வெண்டர்ஸ் கிட்ட இருந்து, சப்ளையர்ஸ் கிட்ட இருந்துலாம் பாதுகாக்கணுங்க. இதை பாதுகாக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் தான் NDA, அதாவது நான் டிஸ்க்ளோஷர் அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அக்ரிமெண்ட். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கூல் ட்ரிங்க் உற்பத்தியாளர், ஒரு கோலா மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோலாவுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப தனித்துவமாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த சீக்ரெட் இன்கிரீடியண்ட்டை உங்களுடைய எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட ஒரு NDA போடணுங்க. அதே மாதிரி இதில் என்னென்னலாம் ரா மெட்டீரியல்ஸ் போட்டு நீங்கள் இதை உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்றத உங்களோட சப்ளையர் கிட்ட இருந்து நீங்கள் வந்து சேஃப்கார்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலையும் நீங்கள் இந்த NDA அப்படின்றத பயன்படுத்தி உங்களுடைய ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ், அதே மாதிரி நோ ஹவுஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது அக்ரிமெண்ட் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. இந்த 5 டாக்குமெண்ட் நான் சொல்ல போகிறேன் இல்லைங்களா, இந்த 5 டாக்குமெண்ட்டுமே கட்டாயம் எல்லா கம்பெனிஸ்க்கும் தேவைப்படும் அப்படின்றதுனால இது ஒரு பேக்கேஜாக கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பேக்கேஜ் தேவைப்படுது, இதை பண்டிலாக நீங்கள் உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட டெக்னிக்கல் டீம்லேருந்து உங்ககிட்ட பேசுவாங்க. சரிங்க, ரெண்டாவது அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி அக்ரிமெண்ட். நம்ம தினந்தோறும் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸோட சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி சொல்லாமல் கொள்ளாமல் வேலையை விட்டு போயிடுவாங்க. ரெண்டாவது, நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய டேட்டா திருடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவது, நம்ம டேட்டாவோட போய் காம்படிட்டர் ஆஃபீஸில் சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும் இந்த எம்ப்ளாயி அக்ரிமெண்ட்டில் இந்த எம்ப்ளாயியோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவருக்கு எவ்வளோ சம்பளம், இதை தாண்டி நோட்டீஸ் பீரியட் என்ன, டெர்மினேஷன் கிளாஸ், இப்படி நிறைய முக்கியமான கிளாஸஸ் வச்சா நம்மளுடைய எம்ப்ளாயீஸ் நம்ம ஆர்கனைசேஷன் விட்டு போகும்போது ஒரு எத்திக்கோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு போவாங்க. ஸோ டக்குன்னு நின்று போகிறது, இல்லை டேட்டா தெஃப்ட், இதெல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியும். அடுத்து மூணாவது சர்வீஸ் அக்ரிமெண்ட். நம்ம நிறைய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அடுத்த ஒரு செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர்ஸோடங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய பேமெண்ட் ப்ராப்ளம். இது ஒரு குளோபல் ப்ராப்ளம் தாங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். கஸ்டமர்ஸ் பேமெண்ட்டை ஆன் டைமில் தரமாட்டாங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து அவங்களோட ஒரு ப்ராப்பரான சர்வீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றத போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, அதில் என்ன சர்வீஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம், அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இது தவிர்த்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எப்போ, செகண்ட் பேமெண்ட் எப்போ, ஃபைனல் பேமெண்ட் எப்போ, அதுக்கான தேதிகளோட நம்ம மென்ஷன் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு பிரச்சனை வந்தால் கூட கோர்ட்டில் போகும்போது இந்த அக்ரிமெண்ட் தான் பேசும். ஸோ நீங்கள் மூணாவது மெயின்டைன் பண்ண வேண்டிய அக்ரிமெண்ட் அப்படின்றது சர்வீஸ் அக்ரிமெண்ட். அடுத்து நாலாவது வெண்டர் அக்ரிமெண்ட் இல்லை சப்ளையர் அக்ரிமெண்ட். நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்காக ரா மெட்டீரியல் தேவைப்படும் இல்லையா, அந்த ரா மெட்டீரியலை சப்ளை பண்ணக்கூடிய வெண்டர்ஸ் கிட்ட நீங்கள் போட வேண்டிய ஒரு அக்ரிமெண்ட் தான் வெண்டர் அக்ரிமெண்ட். இந்த வெண்டர்ஸோட என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக குவாலிட்டியில் ப்ராப்ளம் இருக்குங்க. நீங்கள் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், ஒரு குவாலிட்டியில் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய ரா மெட்டீரியல் வேற ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. உங்களோட குவாலிட்டி நீங்கள் கேட்ட குவாலிட்டியிலேருந்து இன்ஃபீரியர் குவாலிட்டியாக இருக்கும். ரெண்டாவது, குவான்டிட்டிலையுமே ப்ராப்ளம் இருக்குங்க. நீங்கள் ஒரு குவான்டிட்டி ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, அவங்க அதை விட கம்மியான குவான்டிட்டி டெலிவர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் மேலே மூணாவது விஷயம் டிலே இன் டெலிவரி. அதாவது ஒரு தேதியில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து டெலிவர் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ப்ராடக்ட்டுடைய குவாலிட்டியை கெடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிவர் பண்ண வேண்டிய டைம் ரொம்ப டிலே ஆகி நம்ம கஸ்டமர்ஸ்
கஸ்டமர்ஸ்க்கு டெலிவர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நம்மளுடைய வெண்டார்ஸ் கிட்ட போட வேண்டிய அக்ரிமெண்ட் தான் இந்த வெண்டார் அக்ரிமெண்ட் இல்லைனா சப்ளையர் அக்ரிமெண்ட். அடுத்து 5வது டிஸ்ட்ரிபியூட்டர் அக்ரிமெண்ட். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா மேனுஃபேக்சரர் டைரக்டா ரீட்டைலருக்கு சப்ளை பண்ண மாட்டாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லைனா ஹோல்சேலர் மூலியமா தான் ரீட்டைலர்ஸ்க்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் மேனுஃபேக்சருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் அக்ரிமெண்ட். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக டெரிட்டரி இஷ்யூஸ் இருக்குங்க. நீங்கள் சென்னையில் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. ஆனால் அவர் சென்னை தாண்டி பக்கத்தில் காஞ்சிபுரம் இந்த சைடில் செங்கல்பட்டுலலாம் ப்ராடக்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இடையில பிரச்சனை வராமல் தவிர்க்கிறதுக்கு அவருடைய டெரிட்டரி என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி காம்படிட்டருடைய ப்ராடக்ட்டை இவர் சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும். டார்கெட் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான கிளாஸஸ் எல்லாம் போட்டு உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட ஒரு ப்ராப்பரான அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து வர பிரச்சனையும் தவிர்க்கப்படுங்க. ஸோ இப்போ நான் சொன்ன 5 அக்ரிமெண்ட்டும் பேசிக் அக்ரிமெண்ட்ஸ் தாங்க. இது தவிர்த்து எந்த ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், உதாரணத்துக்கு ஒரு இன்வெஸ்டர் உள்ள வராரு, இல்லை ஒரு பார்ட்னர் ஆட் பண்ணுறீங்க, ஃப்ரான்ச்சைஸ் கொண்டு வரீங்க, இந்த மாதிரி எந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அவங்க கிட்ட ப்ராப்பராக அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட பிஸ்னஸ் ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு தகவல் பார்த்துருந்தோம். இதே மாதிரி வேற ஒரு பயனுள்ள தகவலோடு நான் சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஸ் ஷாப் பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.